ஏப்பா என்ன ஆயிட்டோம் இருக்கு. தம்பி சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். அக்கா அட வாப்பா தம்பி, உன்னதான் நினைச்சிட்டே இருந்த. வா உட்காரு சாப்பிடலாம். என் தம்பியே வந்துட்டான். இன்னும் இவ உள்ள என்ன பண்றான்னு தெரியல. என் மது இங்க வாடி, தம்பி வந்துட்டான் பாரு. ஆ வரேன். ஓ பொண்டாட்டிக்கு உடம்புல ஒரு சுறுசுறுப்பே இல்லை. ஆமாக்கா, அதெல்லாம் சொன்னா சண்டை தான் வரும். அப்படியா? நம்ம வந்தது கூட தெரியாம அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஆமாக்கா, என்ன பண்றது, இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டனே. எல்லாம் என் பசங்களுக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன். திமுற பாரு திமுற. நான் ராட்சசியா இருக்கட்டும், இந்த ஆளுக்கு இருக்கு. ஆமா தம்பி, ஃபுல்லா சோம்பேறி தானோ. ஒரு ஆள் உதவி பண்ணாதான் இவ்வளோத்தையும் செஞ்சு எடுத்து வைப்பா போல. என்னமோ இது எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கு. வந்ததுலேருந்து ஒரு வேலை செய்யலை. இது தண்ணி குடிச்ச டம்ளரை கூட நான் எடுத்து உள்ளே வச்சேன். ஆனால் பேசுகிறத மட்டும் பாரு. அப்படியாக்கா, இவ்வளவும் செய்ய நீ ஹெல்ப் பண்ண? ஆமா தம்பி, என்ன பண்றது, எல்லாம் வயசுல ஒன்றும் செய்ய தெரியல. எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா இந்த மசாலாவை மட்டும் போட சொல்லிட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்த, நீ வந்துட்ட. என்ன திமிரு, கஷ்டப்பட்டு நானே இடுப்பு வலிக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சமைச்சு கொடுத்தா என்னவோ இதுவே செஞ்ச மாதிரி தற்பெருமை பீத்திக்குது. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். ஐயா, இவ வேற எப்ப வந்தான்னு தெரியலையே. நம்ம வேற தம்பிக்கிட்ட எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சோன்னு வேற பிட்டு போட்டிருக்கோம். இவ எல்லாத்தையும் கேட்டுட்டாலோ என்னவோ. வாமா மதோ, சாப்பிடலாம் வா. வறுக்க வேண்டிய வேலை ஒன்று பாக்கி இருக்கு, நல்லா வறுக்கணும். என்னது இது, ஒருவேளை நம்மளதான் ஜாடையில பேசுறாளோ? அப்படியாமா, என்ன வறுக்கணும்? மீனைத்தான். சரி போமா, போ வறுத்துட்டு வா, நம்ம சாப்பிடலாம். எப்பா, இனிமே பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். அது வந்து தம்பி, இப்ப வறுக்க போனால அந்த மீன் கூட நான் தான் மசாலா தடவி. ஹை ஷூ, இந்த எலி வேற என்னைக்கு என் கையால் அடி வாங்க போகுதுன்னு தெரியல. என்னக்கா, மீனுன்னு ஏதோ சொல்ல வந்த? அது ஒன்றும் இல்லை தம்பி, மசாலா தடவி தரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவளே செஞ்சிட்டான்னு சொல்ல வந்தேன். ஆமா, பசங்க எப்போ வருவாங்க? அவங்க வர சாயந்தரம் ஆகும்க்கா. சரி வரட்டும். ஸ்கூலுக்கு போயிருக்காங்கல்ல. சரி நீ உக்காருப்பா, அக்கா போய் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் இலையில போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? சரிக்கா. நீ சாப்பிடு தம்பி, நல்லா சாப்பிடு. சரிக்கா. என்னாச்சுக்கா, ஏன் திடீர்னு அழற? அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம இப்படி உக்காந்து ஒன்னா சாப்பிட்டு, அதை நினைச்சு பார்த்தப்பா, அதான் அழுக வந்துருச்சு. அழாதக்கா, அப்புறம் எனக்கும் அழுக வரும். சரிப்பா, நான் அழல, நீ சாப்பிடு. அக்காவும் தம்பியும் நல்லா கட்டுன்னு கட்டுறாங்களே. இங்கே ஒருத்தி குத்துக்கள் மாதிரி நிற்கிறேன். யாராவது ஒருத்தராவது சாப்பிட்றியான்னு கேட்குறாங்களா? இதுக்கப்புறம் நீ அழக்கூடாதுக்கா. நீ அழுதனா அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். சரிப்பா, நான் அழல, நீ இப்ப சாப்பிடு. நான் கூட நீ அழுத உடனே என் பொண்டாட்டி தான் குழம்புல ஏதோ காரத்தை கொட்டிட்டாலோன்னு நினைச்சேன்க்கா. கொழுப்பு தான் இந்த ஆளுக்கு. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சல்ல, எனக்கு இது தேவைதான். சாச்சா இல்ல தம்பி, உன் பொண்டாட்டி காரத்தை கொட்டி வச்சிருக்காதான். ஆனா நான் அதுக்காகலாம் அழல. நிஜமாவே காரத்தை கொட்டி வச்சிருக்கணும். ஒழுங்கா சமைச்சு வச்சல்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அப்பா, வயிறு முட்டை சாப்பிட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பசங்க வரத்துக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிடணும். சரிக்கா, நீ தூங்கு. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா. மது மது. சொல்லுங்க. ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் கிச்சன்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வேலையா? என்ன வேலை? ஏன் மது, அவன் தான் வேலையா போயிட்டு இருக்கேன்னு சொல்றான்ல, என்ன வேலை ஏது வேலைன்னு. போ, உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா தம்பி, நீ போயிட்டு வா. நல்ல வேலைப்பா, அக்கா இருந்ததால நான் தப்பிச்சேன். இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, நம்ம போவோம் டீ கடைக்கு. ஏன் மது, என்ன
இங்க நின்றுட்டு அவனையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு போ. நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். இந்த மனுஷனுக்கு அவங்க அக்கா வந்ததுக்கப்புறம் திமிரு அதிகமாக தான் ஆயிடுச்சு. எத்தனை நாளைக்கு அக்கா இங்கே இருக்க போகிறாங்க? கிளம்பட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன் இந்த மனுஷனுக்கு. எனக்கு தெரியாது அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு. இப்போ அந்த டீ கடைக்கு போய் 4 பேர் கூட சேர்ந்து கதை பேசணும். கேட்டால் இது முக்கியமான வேலையா? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த மனுஷனுக்கு ஒரு நாள் இருக்கு. சொல்ல சொல்ல கேட்காம எதுத்தா பேசுற? இல்லைப்பா, நிஜமாவே உடம்பு சரியில்லை, அதான். மறுபடியும் மறுபடியும் போய் எம்மா பாருமா, அடிக்க வேணாம்னு சொல்லுமா. ஏங்க அவ உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னா. என்ன உனக்கும் சேர்த்து அடி வேணுமா? நீ ஓரம் போ. எப்ப வேணாம்ப்பா. என்னை பத்தி தெரியும்ல, பொய் சொல்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும். வலிக்குதுப்பா. பொய் சொல்லுவே இனிமே. சொல்ல மாட்டேன்ப்பா. ஏம்மா நீ அதை அடிக்க வேணாம்னு சொல்லுமா. வேலை செய்ய சோம்பேறித்தனம். ஒழுங்கா வேலை செய்வியா? சொல்லு, செய்வியா? செய்யறப்பா, வேலை செய்யறப்பா. இனிமே வேலை செய்யல அப்புறம் இருக்கு உனக்கு ஜாக்கிரதை. ஏம்மா சித்ரா, ரொம்ப வலிக்குதாம்மா. பேசாத நீ என்கிட்ட.